அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். அது மாதிரி யுர்ஸகூன் இறைவனிடத்திலே உணவளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஃபரிஹீன மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே என்ன மகிழ்ச்சி? நீங்க கொண்டே உறவு கொள்வதற்குரிய உயிர் அல்லது அல்லாஹ் கொடுத்த இன்பங்களை பார்த்து சந்தோஷத்தில் திளைத்திருக்கிறார்களாம். என்ன சந்தோஷம்? ஃபரிஹீன பிமா ஆத்தாஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அருட்கொடைகளை எண்ணி மகிழ்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டாங்களே அவங்களுக்கு அல்லாஹ் ரிஸ்க் அளிக்கிறான், தன் பக்கத்துல உயிரோட வச்சுக்கிட்டு இருக்கிறான், அவங்களுக்கு நிறைய பாக்கியத்தை கொடுக்கிறான்ல, அதை பார்த்து பார்த்து சந்தோஷத்துல அவர்கள் மூழ்கி இருக்கிறார்கள். அந்த அதான் உசுருக்கு அர்த்தம். உயிரோட இருக்கிறார்களுக்கு அர்த்தம் என்ன? ஒண்ணு இல்லாம போயிடல, இதை விட நல்ல இடத்துல இருக்கிறாங்க. இந்த உலகத்துல வாழும்போது என்னென்னலாம் கிடைச்சிச்சோ அதை விட சிறப்பான பாக்கியங்களோட அவங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நல்லா சொல்றான். அது மாத்திரம் இல்ல, தங்களோடு வந்து சேராமல் இந்த உலகத்திலே இன்னமும் மிச்சமா இருக்கிறார்களே அந்த மக்களுக்கு நற்செய்தியும் சொல்கிறார்கள். என்ன நற்செய்தி சொல்கிறார்கள்? அல்லாஹ் கௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன் அவர்களுக்கு தங்களுக்கு அச்சமும் இல்லை பயமும் இல்லை என்ற நற்செய்தியை குடும்பத்தாருக்கு தெரிவிக்கிறார்கள். அந்த மக்கள் கொல்லப்பட்டவங்க என்ன செய்யறாங்களாம்? அல்லாஹ்விடத்துல உயிரோடு இருக்கிறாங்க, ஒண்ணு ரிஸ்க் அளிக்கப்படுறாங்க, ரெண்டு அவங்களுக்கு கொடுத்த இன்பத்துல மகிழ்ச்சி அடைகிறாங்க, மூணு நாலாவது நாங்க மகிழ்ச்சியாத்தான் இருக்கிறோங்கிற செய்தியை உங்களுக்கும் சொல்றாங்க. அவங்க சொல்றாங்களாம், உங்களுக்கு தெரிவிக்கிறார்கள் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். அதே மாதிரி வந்து யஸ்தப்ஷிரூன பிநிஅமத்தி மினல்லாஹி வ ஃபத்லின் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளையும் பேருபகாரத்தையும் எண்ணி அதையும் உங்களுக்கு நற்செய்தி சொல்கிறார்கள். வஅன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஃமினீன் மூமின்களுடைய கூலியை அல்லாஹ் வீணாக்க மாட்டான் என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு செய்தியை தெரிவிப்பதாக நமக்கு அல்லாஹ் சொல்றான் இந்த வசனத்துல. இப்ப உங்களுக்கு இதுல குழப்பம் ஏதாவது வறுமையானால் இதுக்கு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு விளக்கம் சொல்றாங்க. அப்ப இது விளங்கி தெளிவாயிரும். என்ன விளக்கம் சொல்றாங்கன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் நினைக்காதீங்க, உசுரோட தான் இருக்கிறாங்க. வசனம் இறங்கின உடனே எங்களுக்கே குழப்பம் ஏற்பட்டது. சஹாபா இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, எங்களுக்கே குழப்பம், என்ன இறந்துதான் போயிட்டாங்களே, மறுபடியும் இறந்து போனாலும் இறந்து போனவங்க நினைக்காதீங்கடா, என்ன இறந்து போனாலும் பிடிச்சிட்டு உசுரோட இருக்கிறாங்கடா என்ன அர்த்தம் விளங்கலையே என்று நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட விளக்கத்தை கேட்டுவிட்டோம். அப்ப ரசூல்லா ஒரு விளக்கம் கொடுத்தா இவங்க ஒரு விளக்கம் ஈடுபடுமா? அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட கேட்டு அதுக்கு அர்த்தம் வேணுமா? நான் சொல்றேன் அர்த்தம் தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் அர்த்தம் சொல்லி இருக்கிறாங்க. எப்படி? இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, அது சால்னா அன்சாலிக்க இது பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நாங்கள் கேட்டோம். ஃபகால அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர்வாஹும் ஃபீ ஹவால் ஃபீ ஜௌஃபி தைரின் குத்ரின் அவர்களுடைய உயிர்கள் எல்லாம் ஒரு பச்சை நிறத்து பறவை கூட்டுக்குள்ளே செலுத்தப்படுகின்றன. இங்கிருந்து எடுக்கப்பட்ட உயிர் இந்த பாடியில இல்ல, எடுத்த உயிரை கொண்டு போய் அல்லாஹ் என்ன பண்றான்னு சொன்னா பச்சை நிறத்து பறவை கூட்டுக்குள்ளே பறவையினுடைய உடலுக்குள்ளே செலுத்தப்படுகின்றன. லஹா கனாதீலும் அல்லகத்தும் பில் அர்சி அந்த பறவைகளுக்காக அரிசிக்கு கீழே தொங்கவிடப்பட்டிருக்கின்ற விளக்குகள், சர விளக்குகள் இருக்குல்ல, அந்த காலத்துல சர விளக்கு போடுவாங்க, அலங்கார விளக்கு, பல விதமான கண்ணாடியா போட்டிருக்குமே, அதான் சர விளக்குங்கிறது. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்னா அவனுடைய அரிசியை அலங்கரிப்பதற்காக வேண்டி நிறைய சர விளக்குகளை தொங்க விடுகிறான். இந்த சர விளக்குகள்ல இந்த பறவைகள் இருக்கிற பறவை வடிவத்தில் இவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு சுத்தி பார்க்கிற இடம் என்னன்னு கேட்டா அரிசிக்கு கீழே உள்ள சர விளக்கு தான். இந்த விளக்குல ஒரு 10 பேர், அந்த விளக்குல ஒரு 10 பேர், இந்த விளக்குல 50 பேர் இருப்பாங்க போல இருக்கு. அந்த சர விளக்குகள்ல அவர்கள் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கிறார்கள். என்ன செய்வாங்களா? பறவை வடிவமா தான் வச்சிருக்கிறான். சொர்க்கத்துக்கு போறதுங்கிறது இனிமே தான் போவாங்க. எப்ப நியாய தீர்ப்பு நாள்லாம் வந்து கேள்வி கணக்கெல்லாம் முடிஞ்சு நீ சொர்க்கம் நீ நரகண்டோட சொர்க்க நரகத்துக்கு போவாங்க. இப்ப போக முடியாதுங்கிறதுக்கு அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா அவங்கள பச்சை நிறத்து பறவை வடிவத்தில் அமைத்து தஸ்ரஹு மினல் ஜன்னத்தி ஹைதுசாத் சொர்க்கத்தில் விரும்பியவாறு சுத்துங்கள், சொர்க்கத்தையும் காட்டி இந்த அருகு சொர்க்கம் நல்லா சுத்தி ரவுண்ட் அடி, ராத்திரில வந்து அடங்குறது அரிசிக்கல அந்த சரவிளக்கில் அடங்கிக்க. கூடு கட்டும்ல அங்க பறவைகள்லாம் ஏதாவது ஒரு இடம் கிடைச்சா கூடு கட்டி உட்காந்துக்கணும். அப்ப நீங்க சுத்துறதெல்லாம் எங்க சுத்துங்க, சொர்க்கம் பூரா சுத்துங்க, பகல் பூரா. ராத்திரி ஆயிடுச்சுன்னு சொன்னா சரவிளக்குல வந்து அடைக்கலும் போயிருங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்ய, சும்மா தவி இல்ல அத்தில்கல் கனாதில் அந்த சரவிளக்குகள்ல வந்து அது என்ன செய்யும், அடைக்கலும் அடைஞ்சிரும்
இதுதான் உசுரோட உள்ளவங்களுக்கு அர்த்தம் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு அடுத்து சொல்றாங்க ஃபத்தலா இலைஹும் ரப்புஹும் இத்திலாஅன், இறைவன் என்ன செய்யறான், திடீர்னு அவங்களுக்கு காட்சி தர்றான். காட்சி தந்து ஹல் தஸ்தஹுன செய்யா, உங்களை பறவை வடிவத்தில் ஆக்கி சொர்க்கத்தில் வேண்டியவாறு சுத்தி பழங்கிழங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னு உங்களை சொல்லி இருக்கிறேன். இதை தவிர வேற ஏதாவது நீங்க விரும்புறீங்களா அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறானா அந்த ரூஹுகள்கிட்ட கேட்கிறான். அவங்க சொல்றாங்க ஐய செய்யின் நஸ்தகி, எதை நாங்க விரும்புறது, நகனு நசரகு மினல் ஜன்னத்தி ஹைது செய்யனா, விரும்பியவாறு சொர்க்கத்தில் சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இங்கதான் எல்லா பாக்கியத்தையும் நீ வச்சுக்கிட்டிய, புதுசா நான் உங்கள்கிட்ட என்ன கேட்க போறோம் அப்படின்னு அவங்க அந்த உயிர்கள்லாம் சொல்லுது. பாலபிகும் சலாச மர்றார், 3 தடவை இப்படி என்ன செய்யறான்ல கேட்கறான். 3 தடவை மொத்தத்துல கேட்கறான். என்னப்பா ஏதாவது தேவை இருக்கா, ஏதாவது குறை இருக்குதா? ஒவ்வொரு தடவை என்ன சொல்றாங்க, ஒரு குறையும் இல்லை, எல்லாமே நல்ல பறக்கத்தா இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு தேவையில்லைன்ற உடனே சரி இவங்க விட்டுருவோம்னு சொல்லி மறுபடியும் எல்லாம் கேட்கல. கடைசி அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா ஒண்ணு கேட்கறாங்க, எல்லாம் இவ்வளவு பாக்கியத்தை தந்திருக்கிறீங்க, இதுக்காக வேண்டி நாங்க எதை விரும்புறோம்னு கேட்டா இன்னொரு எங்களை அனுப்பி இன்னொரு தடவை ஒன் பாதியில் நாங்க கொல்லப்படுறோம், திருப்பி நாங்க வர்றோம், அப்ப எங்க தரஜா இன்னும் கூடும்ல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அப்ப அதனால முடியாத வந்தால திருப்பி அனுப்புறதுதான் கிடையாது, அல்ல ஏற்பாடு பண்ணிட்டானே, அதனால அவங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லல விட்டுருமா அப்படின்னு சொல்லி முஸ்லீம்ல 3500வது ஹதீஸில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவங்க உசுரோட இருக்கிறாங்க என்பதற்கு அர்த்தத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. என்ன அர்த்தம், இந்த தோண்டி பார்த்தா உள்ள இருப்பாங்கன்னு அர்த்தம் இல்ல, நீ கூப்பிட்டா பதில் சொல்லுவாங்கன்னு அர்த்தம் இல்ல, உன்னுடைய கோரிக்கைக்கு செவிமடுப்பாங்கன்னு அர்த்தம் இல்ல, அவங்க பச்சை நிறத்து பறவை வடிவத்தில் சொர்க்கத்துக்குள்ள சுற்றி திரிந்து கொண்டு அவர்கள் எல்லா விதமான பாக்கியங்களை அனுபவித்துக் கொண்டு அரசுக்கு அடியில் அடைக்கலம் பெற்றுக் கொண்டு அரசும் சொர்க்கமுமாக என்ன செய்யறாங்க, அவங்க இருந்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளக்கம் சொல்றாங்க. இதே விஷயத்தை அபூதாவுதுல 2158வது ஹதீஸ்லயும் அஹ்மதுல 2267வது ஹதீஸ்லயும் கொஞ்சம் கூடுதல் விவரம் வருது. என்ன கூடுதல் விவரம்னு கேட்டா, அப்ப அவங்க சொல்லுவாங்களாம், வேற அல்லாஹ் கேட்கறான்ல, என்னப்பா ஏதாவது தேவை இருக்குதா, அல்லாஹ் சொல்லுவானா ஒரு தேவையும் இல்ல, ஆனா எங்களை இழந்து எங்க குடும்பத்தாரெல்லாம் கவலையில இருப்பாங்க, ஆனா அவங்க கவலைப்படுற மாதிரி நாங்க இல்ல, நல்லா தான் இருக்கிறோம், எங்களை நினைச்சு கவலைப்படுற அளவுக்கு எங்களுடைய நிலைமை பரிதாபகரமாவெல்லாம் இல்ல, நாங்க ஒரு சிறப்பான ஒரு அந்தஸ்துல இருந்து கொண்டிருக்கிறோம், இது எங்க குடும்பத்தாருக்கு இப்ப சொல்லணும், நாங்க போய் சொல்லிட்டு வரோம், அதுக்கு மட்டும் பர்மிஷன் கொடு. அல்லாஹ்ட்ட கேட்கறாங்களாம், இவ்வளவு பாக்கியத்தை நாங்கள் அடைந்து விட்டோம் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஓடியாந்துறோம், இதுக்கு மட்டும் எங்களுக்கு பர்மிஷன் கொடுன்னு செய்யறாங்களா, அவங்க கேட்பாங்களாம். அல்லாஹ் சொல்லுவானா, அப்ப கால அல்லாஹ் சுப்ஹானஹு, அல்லாஹ் சொல்லுவானா அனவு பல்லிகுஹும் அன்கும், இந்த செய்தியை தானே உங்களுக்கு சொல்லணும், நீங்க சொன்னதா நான் சொல்லிப்படுறேன், நீங்க இந்த செய்தியை சொன்னீங்கிறத என்ன செய்யறேன் நான் சொல்லிப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வசனத்தை அல்லாஹ் இறக்குறான். நற்செய்தி சொல்கிறார்கள் வருதா, இப்ப இந்த செய்தியை யார் சொல்றார், நாங்க நல்லா இருக்கிறோங்கிறத போய் அங்க சொல்லணும், வேற அர்த்தம்லாம் இது கிடையாது. இறந்தவர்களை அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை பறி கொடுத்திருக்கிறாங்களே அவங்களுக்கு ஒரு ஆறுதல் எப்படி சொல்றாங்க, இப்ப எடுத்து பாருங்க, இந்த வசனத்தில் உள்ள செய்திகள் எல்லாம் அவங்க தரப்பில் அவங்களை திருப்பி அனுப்ப இயலாதுங்கிறதுனால அல்லாஹ் என்ன பண்றான், உங்களுக்கு கிடைக்கிற பாக்கியத்தை உங்களுக்கு சொல்லணும், நீங்க அவங்களுக்கு நற்செய்தி சொல்ற விஷயத்தையும் பாஸ் பண்ணணும், அவ்வளவுதானே. நான் சொல்லிக்கிறேன், குர்ஆன் மூலமா நான் சொல்லிடுவேன்ல, அது எல்லாருக்கும் சென்றடையும்ல, இனி காலகாலத்தில் நீங்க யாரெல்லாம் கொல்லப்படுறாங்களோ அவ்வளவு பேர் குடும்பத்துக்கு மெசேஜ் போயிருமா இல்லையா, உங்க சார்பா நான் தெரிவிச்சிடுறேங்கிறான். அப்ப இந்த செய்தி அவங்க சார்பா வருது. இப்ப இந்த வசனத்தை படிங்க, உங்களுக்கு அழகா விளங்கும். வலா தஹ்ஸபன்னல்லதீன குத்திலூ ஃபீ, யாருக்கு சொல்றான், இப்ப குடும்பத்தார்களுக்கு அல்லாஹ் சொல்றான், யார் இந்த இறந்தவர்களை பலி கொடுத்திருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தாரை பார்த்து தான் அல்லாஹ் சொல்றான், அவங்களுக்கு தான் சொல்றாங்க இவங்க. இது உலகத்துக்குலாம் உள்ள மெசேஜ் இல்ல, பறி கொடுத்த குடும்பத்தாருக்கு உள்ள மெசேஜ். அது மாதிரி நம்ம பறி கொடுத்தா நமக்கு அந்த மெசேஜ், நேரடியான மெசேஜ் யாருக்கு என்று சொன்னால், யாரு இந்த அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டவங்களுடைய வாரிசுகள் உலகத்தில் உயிரோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உள்ள செய்தி. வலா தஹ்ஸபன்னல்லதீன குத்திலூ ஃபீ சபீலில்லாஹ், இப்ப வசனத்தை பாருங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் நீங்க நினைக்காதீங்க, நினைச்சு கவலைப்பட்டு இருக்கிறீங்க அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. வல் அஹ்யாஉன்